மத்திய அரசின் வக்ஃபு மசோதா திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திடீரென்று சாலைக்கு வந்த கட்சியினர் மத்திய அரசின் வக்ஃபு மசோதா சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரி தமிழகம் முழுக்க இன்று தவிக கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருந்த நிலையில் இன்று கிழக்கு கடற்கரை சாலை தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கின்ற பகுதிற்கு அருகில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி தொண்டர்கள், இஸ்லாமிய பெண்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது வக்ஃபு மசோதா திருத்த சட்டத்தை திரும்ப பெறக்கோரி கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருந்த போதே திடீரென்று தவிக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையிலான கட்சியினர் திடீரென்று சாலையில் அமர முற்பட்டனர். அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த கானத்தூர் காவல் நிலைய காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி சாலையில் இருந்து அப்புறப்படுத்த முயன்ற போது சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சுமார் 20 நிமிடத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கானத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் அவர்களை சாலைக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆர்ப்பாட்டம் நடந்த பனையூர் பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களுக்கான ஒன்றிய அரசா, மக்களுடன் ஒன்றான அரசா, மக்களுக்கான சட்ட திருத்தத்தை நிராகரிப்போம். சிதைக்காதே சிதைக்காதே நிராகரிப்போம் நிராகரிப்போம். திரும்ப பெறு திரும்ப பெறு. சட்ட திருத்தத்தை திரும்ப பெறு. ஒன்றிய அரசே தலையிடாதே, ஒன்றிய அரசே தலையிடாதே, ஒன்றிய அரசே தலையிடாதே.